சட்டமன்றத்துல ஆளுநரே ஓட விட்ட வர்றா எங்க தலைவரு. நாங்க யார் தெரியல, சட்டமன்றத்தையே உங்க தலைவரை வர விடாம பண்ண வர்றா எங்க தலைவரு. சினிமாக்காரி நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. ஆக தோல்வி வெற்றியெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம். அது கரெக்ட் நீங்க சொன்னது. மீண்டும் எழுச்சி பெறுவோம். இன்னும் கொஞ்சம் பெரிய வெற்றியா கிடைக்கும் ஐயா, அதுதான் நான் சொல்றது. சரியான வியூகத்தை வகுத்தோட ஆட்சியை பிடிக்கலாம் எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. எனக்கு தெரியாமல் வியூகம் எது வகுக்கிறீங்களா? அடுத்த முறை திமுகவுடைய ஆட்சியை கண்டிப்பாக மக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை பேசிக்கிட்டு இருந்தோம். நிச்சயமாக உறுதியாக வெல்வோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். எந்த அதிகாரமும் கிடையாது. நாங்க யாரும் தடுக்கல. நீங்க போயிட்டு சார், நீங்க போங்க சார். வண்டி நாங்க செக் பண்றோம். எங்களுக்கு லா தெரியும் சார். லா பேசிட்டீங்கடா சார். தியாவேகாவோட காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? நீ மெட்ராஸ்லயே லா ஃபெயில் ஆனவன், நீ இங்க வந்துட்டு லாயர் மாதிரி ஆக்ட் கொடுக்கறியா? அழுதுருவேன். கொன்றுவேன். நம்ம பார்க்காத போலீஸா, நம்ம பார்க்காத கோட்டா? நம்ம பார்க்காத போலீஸா, நம்ம பார்க்காத கேஸா? ஏன் உன்னை பையன் கொலை பண்ணிட்டு போல கொள்ளடி. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. ஏங்க ஃபீல் பண்றீங்க என்று திமுகவின் விவசாய அணி மாநில துணை செயலாளர் அரியப்பனை தேற்றும் இவர்தான் ஜென்சி திமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தம் அரியப்பனின் தாயார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா? நீ பொத்திட்டு உட்கார். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 10 அடி பாய வேண்டாமா? டேய் செவல, தாவுடா தாவு. அதான் அன்பானந்தம் அரசியல் விமர்சனம் என்ற பெயரில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறித்தும் அவரது மனைவி மற்றும் மகன் குறித்தும் ஏகத்துக்கும் எகத்தாளமாக வரைமுறை இல்லாமல் பேசி பல நூறடி பாய்ந்து வழக்கில் சிக்கிவிட்டார் என்கிறார்கள் காவல்துறையினர். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அப்பாவை காணும்னு சொன்னாப்ல, பெத்த புள்ளையோட அப்பாவா இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் எங்க இருக்காருன்றது இன்னொருத்தர் சொல்லிதான் நமக்கே தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஐ மீன் ஜெய்சன் சஞ்சய்க்கு. இந்த நாடும் நாட்டு மக்களும் அட அறிவு கிட்ட மூதேவி, ஏண்டா இந்த மாதிரி புக்கல்னா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்டா தருவாங்க? முதலமைச்சர் குறித்து அவதூறு வீடியோ வெளியிட்ட புகாரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அன்பானந்தத்தை விசாரணைக்கு அழைத்தனர். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி வண்டியில போடுங்க. அவர் ஆஜராகவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு அன்பானந்தம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரப்பன், மனசாட்சி உள்ள எவரும் இதுபோல பேச மாட்டார்கள் என்று கூறி அன்பானந்தத்தின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். டிஎம்கே ஜென்சி கிட்ட அரெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கோர்ட்டுக்கு போற வழியில நாங்க பார்க்காத போலீஸா, நாங்க பார்க்காத கேஸான்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்காத போலீஸா, நம்ம பார்க்காத கேஸா? ஏன் எவரு நாமியா டென்ஷன் ஆவாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்களே கண் கலங்கி டென்ஷன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்றா, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சனலா அரெஸ்ட் பண்றதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா தப்பே கிடையாது. அதாவது என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பாலிடிக்ஸ் பத்தி பேசி எதிர்க்கட்சிக்காரங்க கூட சண்டை போடுறவங்க பாலிடிக்ஸ் பத்தி மட்டும் தான் பேசியிருந்திருக்கணும். பட் இந்த பர்சன் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா விஜயனோட பர்சனல் லைஃப் பத்தி தப்பா பேசி ரெக்கார்ட் பண்ணி அதே ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிருக்காரு. டிஎம்கே ஜென்சஸ் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது அதை பத்தி எல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. ஆனா தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச பேர் தப்பா பேசி வார கரெக்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. பொதுவா ஒரு பையன் சரியில்லை அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா இங்க அவங்களோட அம்மாவே இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்குள்ள சப்போர்ட் பண்றத பார்க்கக்குள்ள யார்கிட்ட போய் தான் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு தெரியல. ஜூலியாக்கா பேச்ச நம்பி மனித வெடிகுண்டா மாதிரி எதிர்க்கட்சிக்காரங்களை பத்தி எல்லாம் தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூட தான் கேட்டானுங்களா. இப்ப இவங்க மட்டும் தனியா மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு போக்க பார்த்தா அடுத்த டார்கெட் நம்ம ஜூலியா கந்தா நினைக்கிறேன். என்ன தேடுறாங்க? நான் இங்க இல்ல. அவனே இருக்கிற ஜென்சி கிட்ட எல்லாம் மீட்டிங் போட்டு உசுப்பேத்தி அவங்கள பயங்கரமா ட்ரிகர் ஆக்கி எதிர்க்கட்சிக்காரங்களை பத்தி எல்லாம் அவதூறா பேசி கேஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆபத்தான தருணங்களை வாயவே திறக்காம ஜூலியாக்கா மட்டும் எப்படிதான் ஆள் அடையாளம் தெரியாம கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. அப்படின்னு சொன்னீங்கல சாரு. அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்னு சொன்னீங்களே. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி படம் சதிகாரன் கருணாநிதி. கத்தி விளையாடுறது பாடுறா. கொடும் சனிகாரன் கருணாநிதி. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். கருணாகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடும் சனிகாரன் கருணாநிதி. திராவிடம்னு பேசுறவங்க ஒழிக்கிறதா என் கொள்கை. கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. இது ஓமல சத்தியம்டா. திராவிடம்ங்கிறதும் தமிழ் தேசியம்ங்கிறதும் பங்காளி தான். சண்டை ஆனா சண்டை. என்னடி இது? ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு. திராவிடம்னு பேசுறவங்க ஒழிக்கிறதா என் கொள்கை. இல்ல இந்த ஓரத்துல நில்லு. திராவிடம்ங்கிறதும் தமிழ் தேசியம்ங்கிறதும் பங்காளி தான். சண்டை. நீ நடுவான நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. டேய் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? சிங்கப்பெண்ணு கையிலேயே லத்தி இல்லையா? சிங்கப்பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த பானம் தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொடுப்போம். சிங்கப்பெண்ணுக்கு எஃப்ஐஆர் கூட போட முடியாது. காண்டா வேறுபா பிள்ளைய பத்தி காண்டா மிருகன் பேர் வச்சானா. நாய்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். 1973லயே எங்க முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தார் பெண்களை போலீஸ்குள்ள. இன்னைக்கு வந்துட்டு சிங்கப்படையா. நீ நையன்ற ஐயோ அட பேயிலமோ நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.